தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தவேகா கூட்டணியில் பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டார். தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக வெற்றிக் கழகத்துக்கு தேர்தலுக்கு முன்பாக அந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்க எந்த கட்சியும் முன்வரவில்லை. ஆனால் ரீல்ஸ் போட்டு ரீல் விட்டு மக்களை ஏமாற்றி, குழந்தைகளை ஏமாற்றி ஆட்சியை பிடித்தது தமிழக வெற்றிக் கழகம். மே 10ஆம் தேதி ஜோசப் விஜய் தமிழக முதலமைச்சராக மைனாரிட்டி ஆட்சி அமைத்தார். திமுக கூட்டணி கட்சிகள் ஆதரவுடன் இந்த மைனாரிட்டி ஆட்சி அமைத்துள்ளார். தற்பொழுது திமுக கூட்டணி கட்சிகளான மதிமுக, விடுதலை சிறுத்தை கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகியவை தவேகா கூட்டணியில் உள்ளன. இதில் மதிமுகவை சார்ந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டதால் தாங்கள் மதிமுக கிடையாது, திமுகவில் இணைந்து விட்டதாக தெரிவித்து விட்டனர். தற்பொழுது தவேகா கூட்டணியில் மதிமுக இருந்தாலும் மதிமுகவால் தவேகாவுக்கு எந்த லாபமும் இல்லை. ஏனென்று சொன்னால் மதிமுகவுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட தற்போது இல்லை. தற்பொழுது தமிழக வெற்றிக் கழக கூட்டணிக்கு வந்த பிறகு வைகோ திமுக கூட்டணியில் தங்களுக்கு மானம் இல்லை, மரியாதை இல்லை, அதனால் வெளியேறியதாக கூறினார். ஏறத்தாழ 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் ஒட்டுண்ணியாக ஒட்டிக்கொண்டு காரியம் சாதித்தவர் தான் இந்த வைகோ. தற்பொழுது திமுக கூட்டணியில் மானம் மரியாதை இல்லாததால் கூட்டணியை விட்டு விலகியதாக கூறினார். தவேகா கூட்டணிக்கு வந்தார். அங்கு அவருக்கு பலத்த வரவேற்பு இருக்கும் என்று எதிர்பார்த்தார். ஆனால் மதிமுக முன்னாள் மதிமுக பிரமுகரான நாஞ்சில் சம்பத் இப்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தில் உள்ளார். அவர் விஜய் காலடியில் வைகோ விழுந்து கிடக்கிறார் என்று பட்டி தொட்டியெல்லாம் பரப்பி வருகிறார். விஜய் காலடியில் வைகோ விழுந்து கிடக்கிறார். 94ஆம் ஆண்டு தனிக்கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடிப்பேன் என்று சொன்ன வைகோ தற்பொழுது விஜய் காலடியில் விழுந்து கிடக்கிறார் என்று பேச ஆரம்பித்தார். இதை தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களும் பேச ஆரம்பித்துள்ளனர். தற்பொழுது வைகோவுக்கு இது தர்ம சங்கடமாகியுள்ளது. தற்பொழுது திமுக கூட்டணியிலும் இல்லை, தவேகா கூட்டணிக்கு வந்தாலும் மரியாதை இல்லை, இனிமேல் திமுக கூட்டணிக்கும் செல்ல முடியாது என்ற ஒரு பரிதாப நிலையில் வைகோ உள்ளார். அவருக்கென்று சட்டமன்ற உறுப்பினர்களும் கிடையாது. ஆக தவேகா கூட்டணியில் டம்மியாக வைக்கப்பட்டுள்ளார் வைகோ. வைகோ பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்.